வணக்கம். சில தினங்களாக சீனாவை குறித்த ஒரு செய்தி சமூக ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் உலவுவதை காண முடிகிறது. அதாவது ஒரு ட்ரோன் மதர்ஷிப் என்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்துள்ளது சீனா. ஜியோசியான் SS UAV என்ற ஒரு விமானம் சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமாக்களில் காண்பது போல் ஒரு மதர்ஷிப்பாக செயல்படுகிறது. 7000 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடிந்த அந்த விமானத்தினால் 50,000 அடி உயரம் வரை பறக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு செல்லும் திறன் உள்ளதென்றும் கூறப்படுகிறது. அதாவது அந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பறந்து செல்கிறது. அங்கு அதனுள்ள இருக்கும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் பறந்து வெளியேறுகின்றன. அந்த ட்ரோன்கள் சினிமாவில் காண்பது போல் அதிபயங்கரமான தாக்குதல்களை நடத்துகின்றன. முழுக்க முழுக்க சினிமாக்களில் காண்பது போன்ற ஒரு பிரம்மாண்ட விமானத்தை தான் காட்டியுள்ளது சீனா. அந்த விமானம் முழுமையாக உருவாக்கப்படவில்லை, ஒரு கான்செப்டாக உள்ளதென்றுதான் சொல்ல வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலியை சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளது சீனா. அவர்களிடம் 15 அத்தகைய விமானங்கள் உள்ளன என்று இப்போதே பேசத் தொடங்கியுள்ளார்கள் சீன விசுவாசிகள். அவர்கள் மிகவும் முன்னேறி உள்ளதாக காட்டிக்கொள்வதற்காக பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்துகிறது சீனா. அதில் அவர்கள் பல நேரங்களில் வெற்றி காண்கிறார்கள் என்பது ஒரு உண்மையாகும். காரணம், சீனாவிற்கு இன்று உலகளவில் பல ஊடகங்களில் செல்வாக்குள்ளது. சீனாவை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் பாகிஸ்தானை போன்ற பரிசில் புலவர்கள் நிறையவே உள்ளார்கள். அதோடு கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்றும் நாடுகள், பின்னர் இந்தியாவிலேயே கூட இருக்கக்கூடிய சில சீன விசுவாசிகள் போன்றவர்கள் எல்லாம் சீனாவிற்காக விளம்பர வேலையை சிறப்பாகவே செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவை குறைத்து பேச வேண்டும் என்பதற்காக சீனாவை மிக பிரம்மாண்டமாக புகழ்ந்து தள்ளுவார்கள் அவர்கள். சீனாவில் உள்ள ஒரு ஒழுக்கமுறை, அவர்கள் சமீப காலத்தில் அடைந்துள்ள அபார வளர்ச்சி, அதையெல்லாம் வைத்து சீனா என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள். சீனாவில் சென்று பார்த்தால் ஏதோ வேறு உலகத்திற்கு வந்துவிட்டதாக தோன்றும் விதத்தில் ஒவ்வொன்றையும் உருவாக்கி வைத்துள்ளது சீனா. உட்கட்டமைப்பில் அவர்களின் வடிவமைப்பையும் உருவாக்கத்தையும் எல்லாம் நாமும் புகழ்ந்து சொல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதுபோலல்ல சிக்கலான தொழில்நுட்பங்களின் விஷயம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் சீனா பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்துள்ளது. கலைநயத்தோடு கூடிய ஏராளமான எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை உருவாக்கியுள்ளது சீனா. அதுபோல் சீனாவின் ஒரு விமான நிலையத்திலோ ரயில் நிலையத்திலோ பார்த்தால் ஏதோ வேற்று கிரகத்திற்கு வந்துவிட்டது போன்ற ஒரு தோன்றல் ஏற்படும் விதத்தில்தான் அவர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள். ஆனால் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி விஷயத்தில் சீனா அந்த விதமான வளர்ச்சியை அடையவில்லை என்பது பலருக்கு ஏனோ புரியவில்லை. சீனா மற்ற விஷயங்களில் அடைந்துள்ள வளர்ச்சியை ஆயுத உற்பத்தி துறையிலும் அடைந்துள்ளது போல் காட்டிக்கொள்வதற்கு அந்த நாடு மிகவும் முயற்சிக்கிறது. 6ஆம் தலைமுறை விமானம் தயாரிப்பதாக பரப்பி விடுகிறார்கள். அதுவும் ஒன்றல்ல, 2ஆக தயாரிக்கிறார்களாம். அடுத்து ட்ரோன்களுக்கான ஒரு மதர்ஷிப்பை உருவாக்கி உள்ளோம் என்ற விதத்தில் பரப்புகிறார்கள். அவ்வாறு நாங்கள் இப்போதே உலகில் மற்ற நாடுகள் இருக்கும் நிலையில் இருந்து ஒரு தலைமுறை கூடுதலாக முன்னேறி உள்ளோம் என்று பரப்ப முயற்சிக்கிறது சீனா. அவ்வாறு பரப்பி விடுவதன் மூலம் அவர்களின் பங்குச்சந்தை வர்த்தகம் மிகுந்த ஏற்றம் காண்பதுண்டு. அதுபோன்ற விஷயங்களில் எந்த நிறுவனங்கள் பங்கு பெற்றுள்ளதாக அவர்கள் சொல்கிறார்களோ அந்த நிறுவனங்களுக்கு பெருமளவில் முதலீடுகள் கிடைக்கின்றன. ஆனால் இப்போது நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் உட்பட உலக நாடுகள் சீன ஆயுதங்களின் பலவீனங்களை கவனிக்கின்றன. நாம் முன்பு கூறிய கட்டிடங்களும் பாலங்களும் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களும் எல்லாம் சீனாவில் இயல்பாக உருவானவையாகும். தொடக்க காலத்தில் ஐரோப்பிய நாடுகளின் உதவிகளை பெற்றது, பின்னர் அங்கேயே மேம்பட்டு வந்துள்ளது அவையெல்லாம். ஆனால் இராணுவ தளவாடங்கள் விஷயத்தில் சீனாவிடம் உள்ளவை அனைத்துமே சோவியத் யூனியனில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டவையாகும். சோவியத்திடம் இருந்து காப்பி அடித்துள்ளது என்ற நிலையில் சோவியத்தின் முழுமையான தொழில்நுட்பங்களும் கிடைக்கவில்லை. அதனாலோ என்னவோ இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி விஷயத்தில் சீனாவிற்கு இன்றைய வளர்ச்சிக்கு ஏற்ற அல்லது எதிர்பார்க்கும் அளவுக்கான வளர்ச்சி ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சீன தயாரிப்பு விமானங்களோ ஏவுகணைகளோ பாதுகாப்பு அமைப்புகளோ எல்லாமே நம்பகத்தன்மை குறைவானவையாகவே உள்ளதை காண முடியும். சீனாவின் J-20 விமானம் ஒரு 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் திறனுள்ள போர் விமானம் என்று கூறுகிறது சீனா. அதாவது தற்போதுள்ள ரடார்களால் கண்டுபிடிக்க முடியாத விமானம் என்று சொல்கிறது சீன நாடு. ஆனால் பல ரடார்கள் அந்த விமானத்தை கண்டுபிடித்துள்ளன என்பது சீனாவின் பொய்களை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அப்படி இருந்தும் பெரும்பாலான நாடுகள் சீனா சொல்வதை நம்புகின்றன. காரணம், மற்ற பல துறைகளிலும் சீனா அடைந்துள்ள வளர்ச்சி அந்நாடு சொல்லும் அனைத்தையும் நம்பச் செய்கிறது. இந்நிலையில் இப்போது சீனா சொல்லும் இந்த மதர்ஷிப் என்ற கருத்து உண்மையில் ஒரு மோசமான யோசனையாகும். இது எதிர்காலத்தை வைத்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு திட்டமாக தோன்றலாம். ஆனால் இன்றைய நிலையில் அந்த அளவுக்கான தொழில்நுட்ப மேன்மையை தொடவில்லை என்பதன் அடிப்படையில் அது இப்போதைக்கு தேவையற்றதாகும்.
இதே விதத்திலான ஒரு விஷயத்தை அமெரிக்கா வெகு காலம் முன்பாகவே முயற்சித்தது. அதாவது கடலில் உள்ள விமானம் தாங்கிய கப்பல்களைப் போலவே விமானங்களில் ஒரு மதர்ஷிப், அதில் பல விமானங்கள் என்ற யோசனையை முயற்சித்திருந்தது அமெரிக்கா. அதைத்தான் இப்போது அமெரிக்காவின் விமானம் என்பதற்கு பதிலாக ட்ரோன்கள் என்று மாற்றி சொல்கிறது சீனா. அவ்வாறு அமெரிக்கா செய்த முயற்சி அந்த அளவு பலனளிக்கவில்லை. காரணம், அந்த அளவு பிரம்மாண்டமான விமானங்களை உருவாக்கி அவற்றிலிருந்து விமானங்கள் என்பதன் அடிப்படையில் பறப்பதெல்லாம் சரிதான், மீண்டும் லேண்டிங் ஆவதென்பது இன்றைய தொழில்நுட்ப நிலையில் மிகவும் சிக்கலான விஷயமாகும். அதனால் அந்த முயற்சியை அமெரிக்கா கைவிட்டுள்ளது என்று கருத வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த மதர்ஷிப் முழுமையான ஸ்டெல்த் திறனை கொண்டிருக்கவில்லை என்றால் அது மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். காரணம், பல விமானங்களையோ அல்லது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையோ கொண்டு செல்ல வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய விமானமாக இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய விமானம் இந்த நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையோ விமானங்களையோ சுமந்து கொண்டு எதிரியை நோக்கி செல்லும் போதே மதர்ஷிப்பை தாக்கினால் என்னவாகும் நிலைமை? அந்த பிரம்மாண்ட விமானம், அதனுள் இருக்கும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களோ அல்லது 10, 20, 30 விமானங்கள் அனைத்தும் நொடிப்பொழுதில் அழிக்கப்படும். அவ்வளவு பெரிய விமானத்தை ஸ்டெல்த் திறனுள்ளதாக உருவாக்கும் அளவுக்கு மனித தொழில்நுட்பம் இதுவரை வளர்ச்சி அடையவில்லை. அதிலும் சீனா விஷயத்தில் சொல்லவே தேவையில்லை. அவர்களின் J-20 போர் விமானம் கூட முழுமையான ஸ்டெல்த் திறன் கொண்ட விமானம் அல்ல. இதுவரை உள்ளவற்றில் F-35 விமானம் மட்டும்தான் அதிகபட்ச ஸ்டெல்த் திறனை கொண்டுள்ளது. அந்த அளவுக்கு முழுமையான ஸ்டெல்த் திறனுள்ள விமானமாக இந்தியாவின் AMCA உருவாகி வருவது தெரிந்த விஷயம்தான். அது வெளிவரவில்லை, அதனால் அதை இப்போது சொல்லி பலனில்லை. ஆனால் அது உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும்போது உலகிலேயே சிறந்த ஸ்டெல்த் திறனுள்ள ஒரு போர் விமானமாக இருக்கும். அமெரிக்காவின் F-22 ராப்டர் விமானத்தை அப்படியே காப்பி அடித்துத்தான் J-20 விமானத்தை வடிவமைத்துள்ளது சீனா. எனவே ஒரு சிறிய போர் விமானத்தையே முழுமையான ஸ்டெல்த் திறனுடன் உருவாக்க முடியாத சீனாவின் ஜியூஷியான் விமானம் எப்படி ஸ்டெல்த் திறனை கொண்டிருக்கும்? நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை கொண்டு செல்ல வேண்டுமானால் அது எவ்வளவு பெரிய விமானமாக இருக்க வேண்டும்? அது ட்ரோன்களுடன் செல்லும் போது ஒரு கெட்டிக்கார ஏவுகணையை ஏவினால் அனைத்தும் தீப்பிழம்பில் உருகி போகும். அதனால் நமது இளைஞர்கள் சொல்வது போல் அது தேவையில்லாத ஒரு ஆணிதான். இந்த யோசனையை எல்லாம் எதிர்காலத்தில் ஒருவேளை சாத்தியமாகலாம், இன்றைய நிலையில் சாத்தியமல்ல. இன்று 5ஆம் தலைமுறை விமானங்கள் உள்ள நிலையில் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து 10, 11ஆம் தலைமுறையோ விமானங்கள் தயாரிக்கப்படும் போது தொழில்நுட்பம் இன்னும் மிக அதிக அளவில் வளர்ச்சி அடையும் போது ஒருவேளை சாத்தியமாக கூடும். அதற்கிடையில் ஸ்டெல்த் திறன் என்பது ஒரு பொருட்டே அல்ல என்ற விதத்திலான தொழில்நுட்பங்களும் வந்துவிடும். எனவே ஒரு யோசனையை முன்வைத்து இதோ நாங்கள் பயங்கரமாக ஒன்றை செய்கிறோம் என்று பரப்புவதற்கான முயற்சியை தான் இப்போது செய்து வருகிறது சீனா. இன்றைய சூழலில் இது சாத்தியமான ஒன்றல்ல. ஒருவேளை சீனா ஒரு ஆர்வத்தில் அத்தகைய விமானத்தை உருவாக்கினாலும் அது முழுமையான தோல்விதான் என்பதில் மாற்று கருத்தில்லை. இத்தகைய ஒரு விமானத்தை உருவாக்குவது ஒரு புதுமையான விஷயமாக சீனாவால் பரப்பப்பட்டாலும், அதை நம்பும் நாடுகளால் அவ்வாறு பார்க்கப்பட்டாலும் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பதுதான் உண்மையாகும். காரணம், குளோப் மாஸ்டர் போன்ற விமானங்களின் மூலம் எத்தகைய கனரக ஆயுதங்களையும் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்ல முடியும். அதை ஒரு பிரம்மாண்டமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. எளிமையாக சொல்ல வேண்டுமானால் நாம் பெரிய விமானங்களில் இருந்து நமது படை வீரர்கள் குதிப்பதை பார்த்திருக்கிறோம். அவ்வளவுதானே விஷயம். அவ்வாறு நூற்றுக்கணக்கான வீரர்களை ஏர்டிராப் செய்ய முடியும் என்றால் அந்த விமானத்தில் பல ட்ரோன்களை கொண்டு சென்று அங்கிருந்து பறக்க விட முடியாதா என்ன? அதை தாண்டிய பெரிய சம்பவம் ஒன்றுமல்ல இப்போது சீனா சொல்லும் விஷயம். வீரர்கள் குதிக்கிறார்கள், அதற்கு பதிலாக ட்ரோன்கள் குதிக்கும், அவ்வளவுதான். இந்த யோசனை மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடும். அவர்கள் யாரும் இதுபோல் விளம்பரம் செய்வதில்லை. இந்தியா பாகிஸ்தானில் ஏவி விட்டதே ட்ரோன்கள். அத்தகைய ட்ரோன்கள் நம்மிடம் இருப்பது யாருக்கேனும் தெரியுமா? பாகிஸ்தான் முழுவதும் பல்வேறு நகரங்களில் அடிமேல் அடி அடித்தன இந்தியா ஏவிய ட்ரோன்கள் என்ற செய்திகள் வெளியான போதுதான் தெரிந்தது. அதுபோல் ட்ரோன்களை பெரிய விமானங்களில் கொண்டு சென்று அங்கிருந்து பறக்க விடலாம் என்ற யோசனை மற்ற நாடுகளுக்கும் நிச்சயம் இருக்கும். ஆனால் சீனா அதன் வழக்கமான கவர்ச்சியாக உருவாக்கும் வேலையை, மேக்கப் இட்டு முலாம் பூசி மினுக்கச் செய்யும் வேலையை இதிலும் செய்துள்ளது. அதுவும் கூட இதுவரை உருவாக்கப்படவில்லை. ஒரு யோசனை வந்தது, உடனே AI மூலம் ஒரு காணொலியை உருவாக்கி வெளியிட்டு விட்டார்கள். உலகம் முழுவதும் உள்ள சீன விசுவாசிகள் அதை பெருமளவில் பேசுபொருளாக்கி உள்ளார்கள். இன்று எந்த ஒரு யோசனையையும் உடனடியாக காட்சிப்படுத்தி விடலாம். சாதாரணமாக ஒரு மொபைல் போன் வைத்திருப்பவர் அமெரிக்க அதிபருடன் அமர்ந்து தேநீர் அருந்துவது போலவும், இருவரும் கட்டி அணைத்து நலன் விசாரிப்பது போலவும் காணொலியை நிமிட பொழுதில் செய்துவிட முடியும். அதை இவ்வளவு பெரிய நாடு செய்து அதை இவ்வளவு பெரிய விஷயமாக உலகின் முன் காட்சிப்படுத்துகிறது. இதுபோல் செய்வதற்கும் ஒரு மனப்பக்குவம் வேண்டும்தான்.
காரணம், சிறுவர்களே கூட சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்லும் விதத்திலான ஒரு செயலை அமெரிக்காவோடு போட்டி போடுகிறோம் என்று சொல்லும் ஒரு நாடு செய்கிறதே, என்ன சொல்வது? இது ஒரு வகையில் எதிரிக்கு சாதகமான விஷயமாகவும் அமைந்துவிடும் என்பதை சீனா ஏனோ நினைத்து பார்க்கவில்லை. காரணம், 100 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவினால் அதற்காக 100 அதற்கும் மேலாகவோ ஏவுகணைகள் எதிரிக்கு அவற்றை தடுப்பதற்கு செலவாகும். பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவிய போது அவை அனைத்தையும் அழிப்பதற்கு எந்த அளவு ஏவுகணைகள் செலவாகி இருக்கும்? ஒரு ட்ரோனை கூட விடாமல், ஒரு ஏவுகணையை கூட விடாமல் அழித்து விட்டது இந்திய ராணுவம். அப்படி இருக்க இந்தியாவின் ஒரே ஏவுகணையால் சீனாவின் அந்த மதர்ஷிப்பையும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் அழிக்க முடியும் அல்லவா? எதிரிக்கு ஆயுதமும் பணமும் செலவாகாமல் மிச்சப்படுத்தும் வேலையாக தெரிகிறதல்லவா இது? எனவே இன்றைய நிலையில் இது ஒரு பிரமிப்பூட்டும் காட்சிப்படுத்தல் மட்டும்தான். இப்போதுள்ள பெரிய விமானங்களில் இருந்தே ட்ரோன்களை ஏவ முடியும் என்ற வகையில் இது ஏற்கனவே இருக்கும் ஆணிதான். அப்படி இருக்க இந்த புதிய ஆணி தேவையில்லாத ஆணிதான். மொத்தத்தில் தம்மை உலகம் பிரமிப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்காக சீனா அரங்கேற்றும் நாடகீயம்தான் இது.